சொல்ல மொழி தேவையில்லை, என் ஜீவன் என்றும் நீதானே. சின்ன பொண்ணு, இன்னும் என்னடி பண்ற? அங்க கோயில் திருவிழாவே முடிஞ்சிருக்கும். காலையிலே போயிட்டு வந்துட்டல, பால் குடம் காவடி எல்லாம் பாத்துட்டு வந்துட்ட. திரும்பி வந்து எதுக்கடி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்க? ஏன் சித்தி இப்ப உனக்கு என்ன அவசரம்? நீ கோயிலுக்கு தானே போற, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? காலைல நீ தானே என் கூட வந்த, எங்கேயாவது கூட்டம் வந்துச்சா? கூட்டமே இல்ல. இப்ப நம்ம மேக்கப் போட்டு போனாதான் நம்மள எல்லாரும் பாப்பாங்க. ஏடி, நீ இதை கல்யாணம் பண்ணாம இருந்து சொன்னா கூட சரின்னு சொல்லலாம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை பார்த்தா என்ன பாக்கலன்னு என்ன? உன் வீட்டுக்கார் மட்டும் பார்த்தா போதாதா? சித்தி சொல்ல போனா நான் மேக்கப் போடுறதே என் வீட்டுக்காரங்களுக்காக தான். ஏய், இதெல்லாம் நியாயமே இல்லடி. நீ மேக்கப் போடுறதுக்கும் மாப்பிளைக்கும் என்னடி சம்மந்தம்? ஏன் நீ வீட்டுல நைட்டில இருந்தா கூட உன் புருஷன் பார்க்க மாட்டாரா என்ன? யோ சித்தி, உனக்கு விவரமே பத்தல. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. யாரு? எனக்கு விவரம் பத்தலையா? விவரம் பத்தாம தான் 2 பிள்ளைய பெத்தனா? இப்ப உனக்கு என்ன விவரம் தெரிஞ்சு போச்சு? சொல்லு பாக்கலாம். அப்புறம் என்ன சித்தி, உனக்கு விவரம் தான் பத்தாது. இப்ப நாங்க என்ன சொல்லியா கல்யாணம் பண்ணோம்? சொல்லாம தானே கல்யாணம் பண்ணோம். அதுவும் லவ் மேரேஜ் வேற. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கணேஷ் இது மாதிரி ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி, ஊர்ல உள்ளவங்க அப்படி சொல்றதுக்கும் நீ இப்ப மேக்கப் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு சித்தி, சம்மந்தம் இருக்கு. என்ன தெரியுமா, இது மாதிரி கணேஷ் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தானாக்கல மத்தவங்க என்ன கேட்பாங்க? எப்படி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, பார்க்க லட்சணமா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேத்த மாதிரி மேக்கப் போட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த மேக்கப். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நல்லா இங்க இருக்கிறவங்களோட பழகி பழகி அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்க வேண்டியதான் சித்தி. இதுவே நம்ம வீட்டுல இருப்பேன்ல அமைதியா எதுவுமே பேசாம, அது மாதிரி இருந்தேன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா என்னை எல்லாரும் ஏமாத்திட்டு போயிருவாங்க. முக்கியமா எங்க வீட்டுல இருக்கவங்களே என்னை ஏமாத்துவாங்கன்னு வச்சுக்குவேன். அதான் இங்க இருக்கிறவங்க மாதிரியே பேசி பழகிட்டோம்னு வச்சுக்க, நாளை பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வாய வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாமா இல்லையா? பரவாயில்லடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரமா தான் இருக்க. இப்படியே கடைசி வரை இருந்தீங்கன்னா பொழைச்சிப்ப. சித்தி நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான்லாம் விவரமா தான் இருக்கேன். நான் விவரமா இருந்ததுனாலதான் என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதிரியம்மா, கொஞ்சமாதே வீட்டுக்காரோட சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்து ஒரு பிள்ளை பெக்கிற வழியை பாரு. போ சித்தி, காலையிலே என்ன பேசிட்டு இருக்க? ஏய், என்னடி நான் ஊர் உலகத்துல இல்லாதையா சொல்றேன்? அதுவும் நீ கிராமத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கிற, சரியா? நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் உன் மாமியார் வீடு வந்து சேரல. உன் வீட்டுக்காரர் கூப்பிட போனாரு, எப்ப வருவாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன். பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். இன்னும் பஸ் வரலையா, வந்தவங்க தான் கூட்டிட்டு வரணும். ஏன் அவங்களும் நல்லவங்க தானே? கல்யாணம் ஆன புதுசுல எல்லா மாமியாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் போனாதான் தெரியும் அவங்களோட சுயரூபம். சித்தி என் மாமியார்லாம் அப்படி இல்ல சித்தி, என்னை தங்கமா தான் தாங்குறாங்க. அவங்களுக்கு பொண்ணு இல்லையா, அதனால என்னை அவங்க பொண்ணா நினைச்சுக்கிறதா சொன்னாங்க. ஓ, அந்த டைலாக் எல்லாம் சீக்கிரமே சொல்லிட்டாங்களா? எங்க மாமியார் அப்படிதான் சொன்னுச்சு. எங்க மாமியாருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்துச்சு, இருந்தும் உன்னை இன்னொரு பொண்ணா நினைச்சுக்கிறேன்னு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னொரு பொண்ணா எதுக்கு நினைக்குதுன்னு. பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், எல்லா வேலையும் நம்ம பாத்திரணும். அவங்க நேக்கா உட்காந்துக்கிட்டு சோறு செஞ்சாச்சான்னு மட்டும் தான் கேட்பாங்க. அதுவும் உட்காந்த இடத்துக்கு நம்ம சோறு கொண்டு போகணும். அப்படியே இருக்கிற இடத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போனாலும் அதை ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அந்த பக்கத்துலேயே தான் உப்பும் வச்சிருப்பேன், குழம்பும் வச்சிருப்பேன். ஏன் அந்த கொஞ்சோண்டு உப்பு எடுத்து அந்த குழம்புல போட்டு கலக்கி ஊற்றிக்க கூடாது? அதுக்கு கூட வலி நம்ம தான் அதையும் பண்ணணும். நீனு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நமக்கு வேலையான வேலையா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி தூங்க போகலாமேன்னு போயிட்டு நம்ம தூங்கிடுவோம்னே வச்சுக்கவேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்றது, கொஞ்சம் கூட சமையலே சரியில்லை, நல்லாவே இல்லை, சோறும் சரியா வடிக்க மாட்டா, குழஞ்சு போயிருது, அப்படி இப்படின்னு வந்தது வரையதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் சித்தப்பா என்ன சொல்லுவாரு? கஷ்ட காலத்துலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க பாரு, அதுதான் என் வீட்டுக்காரு. அவங்க என்ன சொன்னாலும் அதை காதலியே வாங்கிக்க மாட்டாரு. அவங்கள்ட்ட ஊன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பாரு. சாப்பிட்டோம்னு சொல்லிட்டோம்னா சரி தூங்க அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாரு. அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. சரி காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பாரு அப்படின்னு நினைச்சாலும் காலையில எந்திரிச்சு சாப்பிடுவாரு, அவர் வேலையை முடிப்பாரு, நம்மளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாரு. அப்ப கூட அதை பத்தி கேட்க மாட்டாரு, வேலை கிளம்பிடுவாரு. நல்லா சாப்பிட அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரு. ஏன்னா தெரியும் நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. அதனால அவர் எதுவுமே கேட்டதில்லை. அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. சூப்பர் சித்தி. சித்தப்பா அப்புறம் ஏன் சித்தி இப்ப மட்டும் கோவமாவே இருக்காரு எப்ப பார்த்தாலும்?
முன்னாடி மாதிரிலாம் இல்ல சின்ன பொண்ணு. இப்ப பிசினஸ் மீட்டிங் அங்க இங்கன்னு அலையிறாரு. அதுவே பாரு ஸ்ட்ரெஸ் தானே அவருக்கு. அதான் அப்படி ஆயிட்டாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது என் ஹஸ்பண்டும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏய், நீ என் மாப்பிள்ளையெல்லாம் குறை சொல்லாதடி. அப்புறம் உனக்கு சோறே கிடைக்காது. அவர் உனக்கு சமைக்கவே தெரியலனாலும் கடையில் வாங்கி வந்து கொடுக்குறேங்கிறாரு. அப்படி இல்லைன்னா அவரே சமைச்சுத்தாரேன்னு சொல்றாரு. அவர் மாதிரிலாம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி போதும் போதும், கொஞ்சம் விட்டா போதும் மாப்பிள்ளை புராணத்தை அமைச்சிருது. நான் உனக்கு மகளா இல்ல அவர் உனக்கு மாயனா? ஏய், ஏன்டி அப்படி சொல்ற? நான் அவர் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுறேன். ஆனா மனசார மய மாதிரி தான் பாக்குறேன். எப்படி தெரியுமா என்னை பாத்துக்கிறாரு? அவங்க அம்மாவை கூட அப்படி பாத்துக்குவாரான்னு தெரியல. என்னை அப்படி பாத்துக்கிறாரு. என்ன அம்மாவும் பொண்ணும் எனக்கு தெரியாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வா சிவா. என்னடா சீக்கிரமே வந்துட்ட? என்ன உனக்கு போர் அடிச்சா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா ஜாலியா தான் இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா கம்பெனி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம திருவிழா முதல் தடவை பாக்கலனா பார்க்க சூப்பரா இருக்கு. என்ன நீங்க ரெண்டு பேரும் அன்னதானே சாப்பிட வரலையே, என்ன பாக்கலான்னு வந்தேன். அதை ஏன் சிவா கேக்குற? காவடி பால் குடம்லாம் பாத்துட்டு வந்தமா. வந்தவன ரூமுக்குள்ள போனவதான் இப்பதான் வெளியில வர. கேட்டா மேக்கப் போட்டு வரணுமா. அப்பதான் எல்லாரும் அவங்கள பாப்பாங்களாம். இது உனக்கே ஓவரா தெரியலையா? சாப்பிட போறதுக்கு எதுக்குக்கா மேக்கப்? டேய், நம்ம ஊர்ல கோயில் திருவிழாடா, நம்ம தானே கலக்கலா இருக்கணும், அதுக்காக தான். சரி சரி, என்ன இப்பயாவது முடிஞ்சுச்சா? கிளம்பலாமா? நாங்களாம் ரெடி தான்டா. உங்க மாமா இன்னும் வரலையே. உங்க மாமா அவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போனாரு, இன்னும் வரல. ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணாரு. அத்தையை கூட்டிட்டு அப்படியே வந்துடுறாராம் கோயிலுக்கு. உங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வர சொன்னாரு. வாங்க போலாமா? என்னடா சொல்ற? அதான் அவர் எனக்கே கால் பண்ணி சொல்லிருக்கலாமே, ஏன் ஃபோன் பண்ணல? அதுக்கு மேடம் கொஞ்சமாவது ஃப்ரீயா இருந்திருக்கணும். நீங்க தான் மேக்கப் போட்டுட்டு இருந்தீங்களே, அந்த பிஸில எப்படி ஃபோன் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓ, அப்ப நான் தான் போனை பார்க்கலையா? போனு ஹால்ல இருந்துச்சுடா, நான் ரூமுக்குள்ள எடுத்துட்டே போல. அம்மா, நீங்க கிளம்பிட்டீங்களா? போலாமா? போலாம்ப்பா. ஒரு நிமிஷம், ரூம்ல போன் இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாத்துட்டு வந்துட்டா? சரிம்மா, நீங்க போய் ஃபோன் பண்ணி பாருங்க. அப்பாவை சாப்பிடலன்னா சாப்பிட சொல்லுங்க. சரிப்பா, நான் போய் போன் பண்ணி பாத்துட்டு வரேன். அக்கா பைத்தியம், எதுக்கு அப்படி பக்கத்துல வந்து பயமுறுத்துற? அக்கா கோயில் போல நான் அடிச்சிட்டேன். சோனி வரவே இல்லை, என்னன்னே தெரியல. காலையில இருந்து ஆளே காணோக்கா. அதுக்குன்னு இப்படியாடா வந்து பயமுறுத்துவ? அக்கா ப்ளீஸ்க்கா. என்ன, இப்போ உன் ஆளை அவ வீட்டுல போய் பார்க்கணும் அதானே? இல்லக்கா, நான் வரல, நீ மட்டுமே பாரு. சரியா? ப்ளீஸ்க்கா, என்ன ஏதுன்னு போய் பாருக்கா. கோயிலுக்கே வரலக்கா. நேத்து நைட்டு கூட நல்லா தான் பேசினான். திடீர்னு வரல. எதுவும் பிரச்சனை என்னன்னு வேற பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ வேணா வா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். உண்மையா அக்கா சொல்ற? நானும் வரலாம்ல, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் திட்டக்கூடாது. இல்லடா, திட்டமாட்டேன், வா போலாம். அம்மா இங்கே இருக்கட்டும். நானிக்காவும் எங்களோட தான் வந்தாங்க. திரும்பி போகும்போதே கூப்பிட சொன்னாங்க. சரி, அவங்களும் கிளம்பிட்டாங்களா என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம், வா போலாம். சரிக்கா. சித்தி. ஒரு 2 நிமிஷம் சின்ன பொண்ணு, சித்தப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல சித்தி, நீ பேசிக்கிட்டு இரு. நான் போய் ராணி அக்கா கிளம்பிட்டாங்களா அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. சரிடா, வா நாம போயிட்டு வந்துடலாம். சோனி, சோனி. ரூமுக்குள்ளே என்னதான் பண்ணுவாளுன்னு தெரியல. எங்க போனாலும் இது மாதிரிதான் லேட் பண்றது. இப்ப அன்னதானத்துக்கு என் கூட வரலன்னா அப்புறம் போய் சாப்பிடவும் மாட்டாளுங்க. சரி, கூட்டிட்டு போலான்னா எங்கேயாவது கிளம்புறாளுங்களா பாரு. அம்மா, கூப்பிட்டியா? என்னடி கோலம் இது? ஏமா, உனக்கெல்லாம் கோயிலுக்கு வர்றதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல வரலன்னா சொல்லிருங்க, நானாவது போயிட்டு வருவேன். சும்மா நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் லேட் பண்ணக்கூடாது. நேரமா போனாதான் இங்க சாப்பாடு இருக்கும், இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். சாமி பிரசாதம் வந்து போய் சாப்பிடணும். ஒழுங்கா வரையலா இல்லையா? ஆத்தி கிளம்ப மாட்டாமா, என்னன்னு தெரியல. அதான் அவளை கம்பல் பண்ணி கிளம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அதையும் கிளம்ப மாட்டா? என்னாச்சு? நல்லா தானே இருந்தா. என்னன்னு தெரியலம்மா, கோயிலுக்கு கிளம்புன்னு சொன்னேன், முடியாதுன்னா. காலையில எந்திரிச்சு எங்கே உட்காந்தாலும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கா. இப்ப வரை எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு தெரியலையே. நைட்டும் சாப்பிடல, இப்பவும் கோயிலுக்கு வரலன்னு சொல்றாள. என்னன்னு ஒண்ணும் புரியல. சரி, நான் போய் அவங்க அம்மா வர சொல்றேன். அவங்க அம்மா பேசினாலும் அவ கிளம்புவா. நீ போய் கிளம்பு. நீ எப்ப புடவை கட்டுறதா இருக்க? தலை பின்னல புடவை கட்டல, எப்பதான் கிளம்ப போற? குளிச்சே இல்ல, அதுவும் குளிக்கணுமா இனிமேதான்? ஐயோ, நம்மள திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எப்படி அம்மாட்ட இருந்து தப்பிக்கிறது? அம்மா, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்குமா. எடுக்கும்போது கூட அழகா இல்ல, ஆனா நீ கட்டினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. அப்படியா சோனி சொல்ற? நானும் எடுக்கும்போது கலர் என்னடா ஒரு மாதிரி மங்களா இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கட்டினதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு நீயே சொல்ற. எனக்கும் கட்டினதுக்கு அப்புறம் தான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. சரி சரி, போய் நேரமா கிளம்பிட்டு வா. சரிம்மா, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். ஆமா, சத்யா கிளம்பிட்டாளா? அவெல்லாம் எப்பவோ கிளம்பிட்டா. கிளம்பி அவளும் பூமாரி நேரம் கோயிலுக்கே போயிருப்பாளுங்க. கிளம்பிட்டாளுங்களா? சரிம்மா, ஒரு 10 நிமிஷம், நான் உடனே போயிட்டு உடனே வந்தார். யாரு நீ? போனோன்னு வந்துருவியா? நல்லே கிளம்ப மாட்டீங்க. இன்னைக்கு புடவை வேற கட்டணும். புடவை கட்டத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். பத்தாவதுக்கு தலை வேற பின்னல அலங்கரிச்சு வர்றதுக்கு என்ன எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடும். சரி, நான் கிளம்புறேன், நீங்க எல்லாம் கிளம்பி வந்து சேருங்க. அம்மா இருமா, நானும் வந்துடுறேன். அங்க போனா சாப்பிடவே போக முடியாது, கூட்டமா இருக்கும். நீ இருந்தா இடம் போட்டு கொடுத்துருவ. ஒரு 1/2 மணி நேரம் பாப்பேன். அதுக்குள்ள நீ கிளம்பி வரலன்னா நான் கிளம்பி போயிடுவேன். போயிட்டு நான் சபரி என்ன வர சொல்றேன், நீ சபரி என்னோட வந்துரு. சரியா? சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். என்னாச்சு இந்த ஆர்த்திக்கு? நைட்ல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கிறா. மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமே தான் இருக்கு. நைட்டும் சாப்பிடல, காலைல எந்திரிச்சா இட்லி சாப்பிடல. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கலாம்னாலும் கோயிலுக்கும் வரமாட்டேன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? அவங்க அம்மாட்ட சொல்லவும் பயமா இருக்கு. அடடா, வாச்சின பொண்ணு, தம்பி வாங்க. இருக்கட்டும் ஆண்டி. அக்கா, இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அன்னைக்கு எடுக்கும்போது நான் சொன்னேன்ல இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. நீங்க தான் நல்லா இருக்காது. நீங்க இந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் அருமையா இருக்கு. அட ஆமா சின்ன பொண்ணு, இப்ப சோனி கூட அதான் சொல்லிட்டு போனா. சரிக்கா, என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? கோயிலுக்கு போலாமா?
ஏன் சின்ன பொண்ணு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, எங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நானும் சோனி அப்புறம் ஆர்த்தி 3 பேரும் தான் வீட்ல இருக்கோம். என்னமோ ஆர்த்திக்கு முடியல போல இருக்கு, அவ வேண்டான்னு சொல்லிட்டாலாம் கோயிலுக்கு வர்றதுக்கு. அதனால சோனி அவளை கூப்பிட்டு இருக்கா, நான் அவளை 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு ஆர்த்திக்கு? நல்லா தானே இருந்தா? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, நைட்ல இருந்து சாப்பிடவும் இல்ல, காலைல எந்திரிச்சதுல இருந்து கிளம்ப மாட்டேன்னு வேற சொல்றாளாம். என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாதானே நமக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியும். சரி விடுங்கக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம், நம்ம கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறாளோ என்னமோ. அவங்க அம்மாவிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அக்கா தான் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டாலே, அப்புறம் எப்படி அவள்கிட்ட சொல்ல முடியும்? இப்ப நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு தான் அவளை வர சொல்லணும். அப்படி இல்லைன்னா சபரி வந்து அவளை 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லணும். அக்கா, அதான் சிவா இருக்கானே, சிவா கூட்டிட்டு வரட்டும்னு நீ சொல்லுக்கா. ஏன்டா, நேத்து வாங்கின கழுத்து எனக்கு பத்தாது, இப்போ எனக்கு செருப்படி வாங்கி கொடுக்கணும், அதானே உன் முடிவு? அக்கா, நான் போய் அப்படி எல்லாம் நினைப்பேனா? ப்ளீஸ்க்கா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வரேன். சோனிக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாமே தான். அங்க கோயிலுக்கு போயிட்டோம்னா கூட ஒழுங்கா பேச முடியாதுக்கா. ஊர் ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு 2 வார்த்தை கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, தேட்டு நீ சொல்லுக்கா. எல்லாம் நான் பண்ண தப்புடா. உன்னை கோயில் திருவிழா கூட்டிட்டு வந்தேன்னு என்னை செருப்பு கழட்டியே அடிக்கணும். சாரிக்கா, இன்னைக்கு நான் ஷூ தான் போட்டிருக்கேன். சரிக்கா, சும்மா சும்மா கேளுக்கா கேளுக்கா, தேட்டு நான் கூட்டிட்டு வருவான்னு கேளுக்கா. சரிடா, கெஞ்சாத இரு கேக்குறேன். அக்கா, வேணும்னா சிவாவை இருந்து கூட்டிட்டு வர சொல்லவா? என்னது சிவா தம்பியா? ஆண்டி, நைட் நடந்த மாதிரிலாம் நடக்காது, பயப்படாதீங்க. நான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். இல்ல, போய் சபரியுக்கு வர சொல்லணும். அதான் நான் உங்க கூட வர்றதுக்கு பதிலா அவங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவேல, அதுக்காக தான். மத்தபடி வேற எதுவும் இல்ல ஆண்டி. சிச்சா, நானும் அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கலப்பா. நீங்க கூட்டிட்டு வரதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன், மாமாட்ட நான் பேசிக்கிறேன். நான் தான் கூட்டிட்டு வர சொன்னு சொல்லிக்கிறேன். நான் சொன்னா மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு. என்னமோ பண்ணுங்க, ஆனா உங்க மாமா வந்து கேட்கல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையா. நீ தான் காரணம்னு சொல்லிடுவேன், நான் ஒதுங்கிக்குவேன். சரிக்கா, பயப்படாதீங்க. நீங்க பயப்படுறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே ஏதாவது சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? வாங்க நம்ம கிளம்பலாம். சிவா இருந்து கூட்டிட்டு வரட்டும். தம்பி, ரூம்ல தான் கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்ததும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா போங்க. எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தான் பார்த்து பத்திரமா வரணும். சரி அத்தை. அக்காவும் அத்தையும் கிளம்பிட்டாங்க. சோனி வந்ததும் கிளம்பிட வேண்டியதா. என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ வரலையேன்னு வீட்டுல எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சோன்னு பயந்துகிட்டு வந்தா. இவ இன்னும் ரெடி ஆகாம ரூம்லயே இருக்கா. இப்ப என்ன பண்றது? ரூமுக்கு போயிட்டு அவளை கூப்பிடலாமா? சே வேண்டாம். அத்தைக்கிட்ட வேற நம்ம சொல்லியிருக்கோம் நல்ல பிள்ளையா இருப்போம்னு. அதனால நம்ம இங்கே இருக்கலாம். அவ வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போலாம். ஆர்த்தி, ஆர்த்தி உன்னதான் கூப்பிடுறேன். சோனி சொன்னா புரிஞ்சுக்க சோனி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ போயிட்டு வா. முதல்ல நீ திரும்பி பாரு. ஏன்டி சோனி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற? எனக்கு தான் வர இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப எனக்கு கம்பல் பண்ற? நீ வரலன்னு சொன்னா உடனே நான் கிளம்பிடணும், அப்படிதானே? ஐயோ சோனி, சொன்னா புரிஞ்சுக்கடி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ போயிட்டு வா. ஏய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் நீ காலைல வரையும் பிளவுஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு ஜாலியா கட்டிட்டு போகலாம் சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஒழுங்கா கிளம்பு, இல்லைன்னா நானும் போக மாட்டேன் பாத்துக்கோ. எல்லாம் தெரிஞ்ச நீயுமே என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதடி. ஏற்கனவே மைண்ட் அப்செட்டா இருக்கு, இருக்க நீ திரும்ப திரும்ப கிளம்பு கிளம்புன்னு என்னை போட்டு கொல்லாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி. ஆனா அதுக்காக தான் சொல்றேன், தனியா இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கும். ஒழுங்கா கிளம்பு, ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நைட்டுமே நீ ஒழுங்கா தூங்கல, நான் பார்த்தேன். ஐயோ, உனக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. இப்ப என்னை நீ விட மாட்டேன் அப்படிதானே? இது இல்ல, ஒழுங்கா ரெடி ஆயிவா, நான் போய் ஹாலில் வெயிட் பண்றேன். ஏன் ஹாலுக்கெல்லாம் போற? வெயிட் பண்ண, சுடிதார் எடுத்து மாட்டிட்டு வரேன். என்னது, சுடிதார் போட்டு வர போறியா? ஒரே மாதிரி சாரி கட்டலான்னு இன்னைக்கு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரே மாதிரி சாரி வாங்கி பிளவுஸ் தைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ சுடிதார் போட போறாங்க. நல்லா இருக்கே. அதெல்லாம் முடியாது, சாரி கட்டினா வா போவோம், இல்லையா 2 பேரும் வீட்லயே இருக்கலாம். ஐயோ கடவுளே, முடியல. சரி போ, போய் தொலை, நான் வர்றேன். அது அப்படிவா வலிக்கு. நான் போய் ஹாலில் வெயிட் பண்றேன், சீக்கிரம் கிளம்பி வா. இன்னும் ரூமுக்குள்ள என்னதான் பண்றா? புடவை கட்டுறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஒரு புடவை கட்டவா இவ்வளவு நேரம் ஆகுது?